ஆமை வேகத்தில் ஆடி ரெக்கார்டு படைத்த பாபர் அசாம். ஐசிசி தொடர்களில் 1000 ரன் மைல்கள். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதிய 2025 சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் பாபர் அசாம் 23 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாலும் பாகிஸ்தான் அணிக்காக மிகப்பெரிய சாதனை ஒன்றை செய்திருக்கிறார். பாகிஸ்தான் அணியின் முன்னணி பேட்ஸ்மேனான பாபர் அசாம் கடந்த சில ஆண்டுகளாகவே சரியாக பேட்டிங் செய்வதில்லை என்று விமர்சனத்தை சந்தித்து வந்தார். 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் முதல் போட்டியில் ஆமை வேகத்தில் விளையாடி விமர்சனத்தை சந்தித்தார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் அவர் 90 பந்துகளில் 64 ரன்கள் எடுத்து அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தார். இந்த நிலையில் இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் அவர் 26 பந்துகளில் 23 ரன்கள் எடுத்து ஹர்திக் பாண்டியா பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். அவர் 23 ரன்கள் குவித்த நிலையில் பாகிஸ்தான் அணிக்காக சர்வதேச கிரிக்கெட் அமைப்பு நடத்தும் ஒருநாள் தொடர்களில் 1000 ரன்களை கடந்த 3வது பாகிஸ்தான் வீரர் என்ற சாதனையை செய்தார். இதற்கு முன் ஜாவேத் மியாண்டட் 30 இன்னிங்ஸ்களில் 1083 ரன்கள் எடுத்திருக்கிறார். சயீத் அன்வர் 25 இன்னிங்ஸ்களில் 1204 ரன்கள் எடுத்திருக்கிறார். தற்போது பாபர் அசாம் 24 இன்னிங்ஸ்களில் 1014 ரன்கள் குவித்து 1000 ரன்கள் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறார். பாபர் அசாம் ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்திருந்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் சற்று குறைவாக உள்ளது. அதாவது பாபர் அசாம் ஒருநாள் போட்டிகளிலும் சற்று குறைந்த ஸ்ட்ரைக் ரேட்டில்தான் ஆடி வருகிறார். அவர் இந்த 1014 ரன்களை 83.1 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில்தான் எட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்தது. துவக்க வீரர்களாக இமாம் உல் ஹக் மற்றும் பாபர் அசாம் களமிறங்கினர். பாபர் அசாம் 23 ரன்களிலும் இமாம் உல் ஹக் 10 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். அடுத்து பேட்டிங் செய்த சவத் ஷகீல் மற்றும் கேப்டன் முகமது ரிஸ்வான் சிறப்பாக விளையாடினர். சவத் ஷகீல் 50 ரன்களை கடந்து ரன் குவித்தார். IPL 2025 வேற லெவல் கோச். IPL 2025ஆம் ஆண்டு சீசனுக்கு ஒவ்வொரு அணியும் தயாராகி வருகிறது. CSK அணி இம்மாதம் இறுதியில் சென்னையில் பயிற்சி முகாமை தொடங்க இருக்கிறார்கள். இந்த நிலையில் CSK அணி தங்களுடைய பயிற்சியாளர் குழுவை விரிவாக்கம் செய்திருக்கிறது. CSK அணியின் பந்துவீச்சு ஆலோசகராக பிராவோ இருந்த நிலையில் அவர் கேகோர் அணிக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் CSK அணி ஸ்ரீதர் ஸ்ரீராம் என்ற அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளரை நியமித்திருக்கிறது. இவர் CSK அணியின் துணை பவுலிங் பயிற்சியாளராக இருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரை ஆஸ்திரேலிய அணியின் துணை பயிற்சியாளராக ஸ்ரீதர் இருந்துள்ளார். அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணியில் இருந்து விலகிய ஸ்ரீதர் RCB அணிக்கு சென்றுள்ளார். இதேபோன்று T20 உலக கோப்பை மற்றும் ஆசிய கோப்பையில் வங்கதேச அணிக்காக செயல்பட்ட ஸ்ரீதர் 2024 IPL தொடரில் லக்னோ அணியின் துணை பயிற்சியாளராக இருந்துள்ளார். IPL தொடரில் பல்வேறு அணிகளுடன் பணிபுரிந்த ஸ்ரீதர் தற்போது CSK அணிக்கு துணை பந்துவீச்சு பயிற்சியாளராக சேர்ந்துள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீதர் கடந்த 1992-93ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் இந்திய U19 அணியில் இடம்பெற்றிருந்தார். அந்த தொடரில் அவர் 29 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தினார். அதேபோன்று பேட்டிங்கிலும் அபாரமாக விளையாடக்கூடிய ஸ்ரீதர் ஒரே சீசனில் உள்ளூர் கிரிக்கெட்டில் 1000 ரன்களை அடித்து 3வது வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றார். இதில் ஒரே ஆண்டில் அவர் 5 சதம் விளாசியிருந்தார். இதன் காரணமாக ஸ்ரீதர் இந்திய அணியிலும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்திய அணிக்காக 8 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள ஸ்ரீதர் பந்துவீச்சில் 9 விக்கெட்டுகளும் பேட்டிங்கில் மொத்தமாக ஒரு அரை சதம் உள்ளிட்ட 81 ரன்களும் அடித்திருந்தார். ஸ்ரீதருக்கு பெரிய அளவு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதன் பிறகு பிசிச்சேக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் தொடரில் சென்னை சூப்பர் ஸ்டார் மற்றும் அகமதாபாத் ராக்கெட்ஸ் அணிகளுக்காக ஸ்ரீதர் விளையாடினார்.
இதைத் தொடர்ந்து பிசிசிஐ வழங்கிய பொது மன்னிப்பில் அந்த தொடரை விட்டு விலக மீண்டும் இந்திய கிரிக்கெட்டுக்குள் அவர் வந்தார். இடதுகை சுழற் பந்துவீச்சாளரான ஸ்ரீதர், அஸ்வின், ஜடேஜா, ஸ்ரேயாஸ் கோபால், நூர் அகமது, தீபக் ஹூடா, ரச்சின் ரவீந்திரா போன்ற வீரர்களுக்கு பக்க பலமாக இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.